நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தமிழீழ மண்ணில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு படுகொலையான எங்கள் தாய் தமிழ் உறவுகளான ஈழத்து உறவுகள் 1.5 லட்சம் மக்களை கொன்று குவித்த சிங்கள பேரினவாத அரசுடைய இனப்படுகொலைக்கு உள்ளான எமது பொதுமக்களுக்கும் போரில் மாண்டு போன எனது மாவீரர்களுக்கும் 2009 சென்னை மெரினா தமிழர் கடலில் இங்கு நாங்கள் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்துவது வழக்கம். குறிப்பாக இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்கின்ற மே 17 இயக்கம் ஒழுங்கு செய்யும். இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தலைவர்களுமே அதில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம். இந்த ஆண்டு மத்திய பாசிச நரேந்திர மோடி அரசின் தூண்டுதலின் பேரில் அல்லது தமிழக அரசை மிரட்டுதலின் பேரில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுமென்றே இந்த நினைவேந்தல் நடத்திய மே 17 இயக்கம் தமிழர் விடியல் கட்சி காஞ்சி மக்கள் மன்ற தோழர்களை பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்தது. சிறையில் அடைத்தோடு தன்னுடைய வெறி அடங்காமல் மேலும் இங்கு திருமுருகன், டைசன், இளமாறன், அருண்குமார் உள்ளிட்ட 4 தோழர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலும் உடனடியாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்து இந்த 4 தோழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதாவுடைய கைக்கூலி அரசாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசின் வீட்டை நோக்கி இந்த மாபெரும் முற்றுகை போராட்டத்தை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நடத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.